ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ளீட் பண்ண சாரியை எப்படி 2 மினிட்ஸில் வியர் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சாரியை வந்துட்டு ப்ளீட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ளீட் பண்ண சாரியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதோட உள் சுத்து இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மாற்றி கூட சாரீ வந்து வியர் பண்ணிடலாம். அதனால் கரெக்டாக உள்ளது வெளியது அப்படின்றதுக்கு செக் பண்ணிவிட்டு, உள் சுத்தோட மடிப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி கொசன்னு மொத்தையாக சொருகுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக நம்ம உள் பாவாடையை வந்துட்டு நம்ம ரொம்ப லூஸாக கட்டியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்கின் பண்ணுறதுக்கு. ஸோ டக்கின் பண்ணும்போது ஃபுல்லாக நீட்டாக அதை டக்கின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கொசன்னு மொத்தையாக சொருகுனிங்கன்னா உங்களோட தொப்பையோட அசிங்கமாக ட்ரெஸ்ஸு வந்துட்டு உங்களுக்கு நல்லா இல்லாத மாதிரி இன்னும் பெரிய தொப்பை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட ஸ்லிம்மாக காமிக்கிறதுக்காக அதை நம்ம இனியும் நல்லா தின்னாக உள்ள ஃப்ளாட்டாக சொருகுனா தான் அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே வந்துட்டு நான் பல்லு ப்ளீட்டை போட்டுட்டு அதை நான் ஃபஸ்ட்டு பின் பண்ணணும். அதை பின் பண்ணால் தான் அதை நிற்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சைடு ப்ளீட்டையும் அண்ட் சென்டர் ப்ளீட்டையும் நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய பனியன்லேயே நான் இப்போ பனியன் போட்டு தான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ பனியன்லேயே வந்துட்டு நான் என்னோடய பல்லு ப்ளீட்டை வந்து பின் பண்ணிவிட்டு சைடு ப்ளீட் நான் எப்படி எடுக்கிறேன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சைடு ப்ளீட் வந்துட்டு நம்ம அயன் பண்ணி நம்ம அளவெடுத்து பண்ண முடியாது. சென்டர் ப்ளீட்டை எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் துணி வந்துட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வரும். நம்மளோட பல்லுவோட கீழே லெஃப்ட் சைடில் வரும். ஸோ அங்கே வந்துட்டு நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு ஒரு பின்னை நம்ம குத்திட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ அந்த சைடு நம்ம எடுத்து பின் பண்ணதுக்கும் சென்டர் ப்ளீட்டுக்கும் கொஞ்சம் துணி இருக்கும், ஒரு ஜான் அளவுக்கு துணி இருக்கும். அந்த துணியை வந்து சைடு ப்ளீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் 3 ப்ளீட் தான் வரும். ஸோ அந்த 3 ப்ளீட்டையுமே வந்து பின் பண்ணி நீங்கள் உள்ளே டக்கின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் டக்கின் பண்ணும் போது கூட இது உள்ளே வந்து டக்கின் ஆயிக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இது குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் டக்கின் பண்ண வேண்டியது கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு செக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே என்னோடய கால் அளவுக்கு எவ்வளோ வருதுன்றத லென்த்தை நான் பார்த்துட்டு நான் சொருக வேண்டிய அளவுக்கு மட்டும் நான் அதை பின் பண்ணி உள்ளே வந்து நான் டக்கின் பண்ணிட்டு நம்மளுக்கு ரைட் சைடில் சென்டர் ப்ளீட்க்கு அப்புறம் கொஞ்சம் துணி கிடைக்கும். ஸோ அந்த துணியை வந்துட்டு மொத்தமாக சைடில் சொருகாமல் இல்லை பின்னாடி கொண்டு போய் சொருகாமல் கொஞ்சமாக நம்மளோட ஃபுல் சுத்தையும் வந்துட்டு கொஞ்சமாக சொருகிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈவனாக இருக்கும், பார்க்குறக்கு ஆக்வர்டாக இருக்காது, மொத்தையாக இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பனியன் போட்டிருந்தேன். இப்போ நான் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் கிடையாது, ரெடிமேடாக நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு செட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லாவே அழகாக வந்திருக்கு. ப்ளீட் எல்லாமே சென்டர் ப்ளீட்டும் நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு பல்லு ப்ளீட்டும் நல்லா வந்திருக்கு. செஸ்ட் ப்ளீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி ப்ளீட் வச்சுருந்தா கூட அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சேன் அப்படின்றதுனால எனக்கு சைடு ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. ஆக்வர்டாக எதுவுமே தெரியல. சின்ன ப்ளீட் வச்சா எப்போவுமே சைடு வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இந்த சாரியில் எனக்கு அப்படி எதுவும் தெரியல, நல்லா ஃபுல்லாகவே அழகாக கவர் ஆயிடுச்சு. ஸோ சைடு ப்ளீட்டு சென்டர் ப்ளீட் எல்லாமே அழகாக வந்துருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.